நில்லுப்பா. இந்த வண்டி பேரிச்சம்பழத்துக்கு தான் லாய்க்கு. என்னப்பா அது கண்டாக்டரே கண்டுக்காம போற? ஐயோ அப்படிலாம் இல்லை டாக்டர், ஏதோ ஒரு யோசனையில போயிட்டு இருந்தேன். அது பரவாயில்ல. என்ன கொஞ்ச நாள் உன் ஹாஸ்பிட்டல் பக்கமே காணும். நீ வரலனாலும் பரவாயில்ல, விஜயும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் பக்கமே காணும். என்னாச்சு? ஓஹோ அப்படியா? என்ன ஓ அப்படியான்னு சாதாரணமாக கேட்குற? உங்ககிட்ட கேட்டா என்ன மேட்ருன்னு தெரியும்னு பார்த்தா நீயே மூணாம் மனுஷன் மாதிரி கேட்குற. என்ன நடந்தது? வேலைக்கு வரலையா அவ? நான் நினைச்சது கரெக்ட் தான் டாக்டர். என்ன நினைச்ச? அவளுக்கு ஒரு வேலை ஆகணும்னா வலிய வலிய வந்து விடுவா. நம்ம தேவைப்படுற வரைக்கும் உங்களை போல உண்டான்னு கேட்பா. எப்ப நம்ம தேவையில்லைன்னு ஆயிட்டோமோ அப்படியே நம்மளே கட்டி விட்டுருவா. என்னப்பா இது? நான் எழுதுற நாடக வசனம் மாதிரி நீ ஏதோ பேத்திக்கிட்டே இருக்க. இல்ல டாக்டர், நான் சொல்றது உண்மைதான். திடீர்னு என்னை கட்டி விட்டுட்டான். இப்ப என்ன பாக்குறதும் இல்ல, என் கூட பேசுறதும் இல்ல. நிஜமாவா? ஆமா டாக்டர். டாக்டர் என்ன விடுங்க, நீங்க அவளை எப்படி பாத்துக்கிட்டீங்க? உங்ககிட்ட வேலை செய்யற பொண்ணு மாதிரியா பாத்துக்கிட்டீங்க? ஒரு சொந்த பொண்ணு மாதிரி எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃப்ரீயா பழகினீங்க, எவ்வளவு சலுகைகள் கொடுத்தீங்க. அவ்வளவு நல்லவர் உங்ககிட்டயே சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டு போனவளுக்கு என்ன கட் பண்ணிட்டு போனது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இளங்கோ, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு தெளிவா என்கிட்ட சொல்லிட. அதான் சொன்னேனே டாக்டர், அவளோட கேரக்டர் சரியில்லை டாக்டர். இளங்கோ, என்னப்பா இது? என்னமா பேசுற? ஆமா டாக்டர், உங்களை மாதிரி எனக்கும் ஷாக்கா தான் இருந்தது. ஆனா பாரு இளங்கோ, நீ பாட்டுக்கு போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போயிடாத. இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அடங்கி இருக்கு. நாக்கு இருக்குன்றது கண்ணா பின்னான்னு பேசக்கூடாதுப்பா. நான் ஒன்றும் கண்ணா பின்னான்னு பேசல டாக்டர், நடந்த கன்றாவியை தான் சொல்றேன். டாக்டர், உங்களுக்கே தெரியும் நான் விஜய் எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன்னு. அவளுக்காக என்னை பெத்தவங்களை இழக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருந்தேன் டாக்டர். என்ன நான் காதலை புனிதமா நினைச்சேன். காதல் காதல் மனசை பார்த்து வருது. நான் விஜயோட மனசை பார்த்தேன். ஆனா அவ சொல்றதுக்கே நாக்கு கூசும். கல்யாணத்துக்கு முன்னாடியே அத்துமீறி நடந்துக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம்னு சொன்னா. நான் எவ்வளவோ சொன்னேன், இதெல்லாம் தப்புமா, இது கல்யாணத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள்னு. ஆனா அவ எதையுமே கேட்க தயாரா இல்லை. நான் அவ ஆசைக்கு ஒத்து வரலன்னு உடனே என்னை கட் பண்ணிட்டா டாக்டர். இப்ப கூட அவ யாரோட இருக்காளும். டேய், யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற? விஜய பத்தி நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இனிமே இது மாதிரி ஏதாவது அவளை பத்தி என்கிட்ட புழுவின உதப்படுவ. இதே கடைசியா இருக்கட்டும். இந்த இடத்த விட்டு கிளம்பு. நீ கிளம்பு. டேய், இப்போ நீ என்கிட்ட பேசின மாதிரி விஜய பத்தி வேற யார்கிட்டாவது பேசினேன்னு தெரிஞ்சது, நடு ரோடு கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணுவேன். ஜாக்கிரதை. டாக்டர், இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் நீங்க பேஷண்ட் ஆயிடுவீங்க. டேய், என்னடா பண்ணுவ நீ? என்னடா பண்ணுவ? டேய், நில்டா. யார்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு போற நீ? செருப்பால் அடிப்பேன்.